எப்ப என் பிள்ளைக்கு நீ இல்லைன்னு சொன்னீங்க, இனி நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் எதுவுமே நான் எடுத்து போட்டு கிடையாது. எப்போ உங்களா என் குடும்பமே போச்சுங்க. பாருங்க ஒன்னால எந்த குடும்பம் தானே இருந்துட்டு ஏன் அப்பதானே சீரழியா மேல இதுக்கு மேல பேட்டினா உனக்கு மரியாதை கிடையாது. அந்த குழந்தைய பயங்கரமா தெரியுமா? எங்க அப்பா பாட்ட கஷ்டம் பட முடியுமா? எங்க அப்பா பாட்ட காரணம் உன் கதை நானே. எங்க அக்கா பத்தி என்ன வச்சிருக்கேன், என் தங்கச்சியை பத்தி என்ன வச்சிருக்கேன், நீ எடுத்து உன்னுட்டு அன்னிக்கே என் தங்கச்சை பத்தி என்ன வச்சிருக்க, என் தங்கச்சை பத்தி என்ன வச்சிருக்க, என் தங்கச்சி பத்தி ஒரு விஷயம் சொன்னல, என் தங்கச்சை பத்தி ஒரு விஷயம் சொன்னல, அதை எடுத்து நிக்கிறீரு. என் தங்கச்சை பத்தி எடுத்துடா, என் தங்கச்சை பத்தி எடுத்துடுறா, என் தங்கச்சி பத்தி எடுத்து சொன்னல, சொன்னதை எடுத்து விடு, என் தங்கச்சி பத்தி எடுத்து விடுறா அப்படின்னு சொல்றா. எல்லாமே சொல்லலாம். சிவ முன்ன கிளம்பு. ஆனா இங்கே போட்டுடா, சியோட போச்சு இங்கே போட்டுடா சொல்றா. என் தங்கச்சை பத்தி அக்கா பத்தி என்ன வச்சிருக்க, நாரேடி என்ன நாரும் சொல்றா. என்ன நார போது சொல்லு, இங்கே நான் என்ன போகுது உட்காருப்போம். நேமா அதெல்லாம் கவலைப்படுறீங்க. அவர் சொன்னா நீங்க தப்பானவங்க ஆயிடுவீங்களா? யார வேணா ஒரு பொண்ணை பார்த்து சொல்லலாம். அதுக்குன்னு எங்க வாய் சுத்தம் இல்லாதவங்க சொல்லதான் செய்வாங்க. நீ யாருமே போனே பண்ண மாட்டீங்க. அவர் ஒரு நிமிஷம், அவர் செஞ்சு தப்பு இல்லை இந்த தப்பிக்கிறதுக்காக ஒன்னு பழி சொல்றாரு, உன் தங்கச்சியை பழி சொல்றாரு. அவரோட ப்ராப்ளத்தை அவர் பேசுறதே இல்ல. நீ தப்பானவ அவ தப்பானவ சொல்றாரு. என்ன பண்றாரா? நீங்க எல்லாம் பத்னி இல்லன்னு. அதுதான் இவங்க வேலை இல்ல. யார பத்னி யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுதான் நம்ம அன்புக்கு வேலை இல்ல. அது பேசுது இல்ல. என்ன பேசுது? அசிமு பண்ணி தங்கச்சியை கெடுத்து உட்கார வச்சு அப்படிதான் பேசுவாங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சீங்கன்னு யாரும் சொல்லல. ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு குழந்தை கொடுத்தீங்கன்னு தான் சொன்னாங்க. நான் கொடுக்கல. மேடம் இவனுக்கு என்ன ஒரு டவுட்னா மேடம், கல்யாணம் ஆயிடுச்சுல அவன் கூட அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருந்திருப்பாள்ல, அந்த ஒரு டவுட்டுக்கு தான் இவன் டிஎன்ஏ டெஸ்ட் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்றான். அந்த இதுக்கு நான் இடம் கொடுக்கல அத்தை பையனுக்கு. அதுக்கு நீங்க தாளாரமா ரத்த டெஸ்ட் எடுக்கலாம். அதுதான் அவர் அதனால அதுதான் கல்யாணம் ஆரம்பத்துல அந்த கல்யாணத்தை இருக்கிறது. அதுதான் மேடம் அவருக்கு ஒரு நாள் ஒழுங்கா பண்ணல. அவர் என்ன சொல்ற நிறைய எனக்கு சொல்ற உனக்கு பிப்ரவரி நிச்சயமாச்சு. அந்த பையன் கூட தப்பு பண்ணிருக்க மாட்டாரு இல்லைன்னு என் கூட வந்தான்னு சொல்றீங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிட போது இல்ல இதுல தெரிஞ்சிட போது இல்ல பேர் சொல்றாலும் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் போன்ல அன்புன்னு கூப்பிட்டா பிடிக்குது, சேலஞ்சட்டின்னு கூப்பிட்டா பிடிக்குது, மாமான்னு கூப்பிட்டா பிடிக்குது, இங்க கூப்பிடுறதுக்கு தான் அவனுக்கு பிடிக்குது. எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. நாங்க உங்கள்கிட்ட எல்லாம் 50 பேர் வந்து எல்லாரையும் கூப்பிடுறது அவர் பார்த்துருக்காரு. இந்த மூஞ்ச என் படுக்க வரப்ப பிடிக்குது பிடிச்சிருந்தது. எல்லாரும் தான் ஊர்ல எல்லாரும் தான் எல்லாரும் ஊர்ல எல்லாரும் அவன் அந்த மாதிரி பொம்பளைங்களை தான் பார்த்திருப்பான். ஏப்பா எல்லா பொம்பளைங்களும் அப்படி கிடையாதுப்பா. நல்ல பொம்பளைக்கு எடுத்தாங்க உலகத்துல. மேடம் இவன் மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று அந்த ஊருக்குள்ள மேடம் ஒரு நான் எந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல மேடம். இந்த நடந்தது மேடம். ஆனா அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல மேடம். ஒரு பொண்ணு மேடம், ஒரு பொண்ணு வந்து 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க மேடம். 3 பேர் சேர்ந்து பண்ண பொண்ணு இந்த பொண்ணு வந்து இவன் தான் காரணம்னு சொல்லிச்சு. திரும்பி இவன் தான் காரணம்னு சொல்லிச்சு. இதே மாதிரி மாத்தி சொன்னதுனால அதே மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குன்னு அவங்க அருந்தரையில கூட்டு போய் கழிச்சு விட்டாங்க மேடம். கழிச்சு விட்டதுக்கு பிறகு இவன் வந்து திரும்பி அந்த பொண்ணு என்னதான் சொல்லிச்சு. ஒன்னே மாதிரிதான்